அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிடுகிற வேட்பாளர்களின் தகவல் கிடைக்கப் பெற்றிருக்கிறது. மீடியாக்களில் இந்த தகவல் வேகமாக பரவி வருகிறது. இது உத்தேச பட்டியல், இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. சென்னையில் அந்த கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் என்றும், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஸ்ஸி என் ஆனந்த் அவர் சென்னை டி நகர் தொகுதியில், சென்னை தியாகராயர் நகர் தொகுதியில் புஸ்ஸி ஆனந்த் போட்டியிடுகிறார். ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அந்த கட்சியினுடைய தேர்தல் கள பொறுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அந்த கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் அவர் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அந்த கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக கருதப்படுகிற மரியம் வில்சன் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அந்த கட்சியில் சில நாட்களுக்கு முன் அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி இணைந்த ஜேசிடி பிரபாகர் அவர் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்ற வேட்பாளர்கள் பட்டியல் கிடைத்தவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு முன்னர் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், அந்த கட்சியினுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். சென்னை பெரம்பூர் தொகுதி புகழ்பெற்ற ரயில் பெட்டி தொழிற்சாலைகள் அமைந்திருக்கிற பகுதி, அதிக அளவில் வெளியூர் தொழிலாளர்கள் அமைந்திருக்கிற பகுதி என்பது குறிப்பிடத்தகுது. அந்த இடத்தில்தான், அந்த தொகுதியில்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு 45,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட 1 மாத காலத்திற்குள் இணைந்தார்கள் என்று ஏற்கனவே தகவல்கள் தெரிவித்த நிலையில் அந்த தொகுதியில் நடிகர் விஜய் போட்டியிடுகிறார். மேலதிக தகவல்கள் ஏதும் கிடைத்தால் உங்களை நான் உடனடியாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.